நாயில ஜாதி இருக்கா இல்லையா, மாடுல ஜாதி இருக்கா இல்லையா, அரிசியில ஜாதி இருக்கா இல்லையா, எல்லாத்துக்கும் ஜாதி இருக்கா. பெண்கள் மீது தவறாக நடக்க முயற்சி செய்தால் என்ன சொன்ன ஜெய்பீம் இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாகவும் ஓரளவிற்கு சமூக நீதியை கடைபிடிக்கின்ற மாநிலமாகவும் தேடக்கூடிய தமிழ்நாட்டில்தான் பட்டியலின சமூக மக்களுக்கு எதிரான சாதிய வன்முறைகளும் சாதிய ஆணவ படுகொலையும் தொடர்ந்த வண்ணமாக இருக்கிறது. தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் கடந்த 24/2/2024 அன்று பட்டியலின சமூகத்தை சார்ந்த பிரவீன் யாதவ சமூகத்தை சார்ந்த சர்மிளாவை காதலித்து சாதி மறுப்பு திருமணம் செய்ததன் விளைவாகவே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். பொதுவாக நகரங்களில் யாரும் இங்கே சாதி பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பின்பம் தொடர்ந்து நிலவி வந்தாலும் அதை தகர்த்து எறியும் விதமாகவே சென்னை பள்ளிக்கரணையில் இந்த சாதி ஆணவ படுகொலை நிகழ்ந்திருக்கிறது. பள்ளிக்கரணையில் பட்டியலின சமூகத்தை சார்ந்த 22 வயதுடைய பிரவீன் அதே பகுதியைச் சார்ந்த 21 வயதுடைய சர்மிளா என்கிற பெண்ணை காதலித்து கடந்த 4 மாதத்திற்கு முன்னால் சாதி மறுப்பு திருமணம் செய்திருக்கிறார். சர்மிளாவும் பிரவீனும் ஒருவர் கடந்த 7 வருடங்களாக காதலித்து வருகிறார்கள். இவருடைய காதல் சர்மிளாவின் பெற்றோருக்கு தெரிய வரவே அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். எதிர்ப்பு தெரிவித்தோடு மட்டும் அல்லாது தங்களுடைய சொந்த சாதியிலே சர்மிளாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இதை அறிந்த சர்மிளா கடந்த 14/10/2023 அன்று தனது வீட்டை விட்டு வெளியேறி 19/10/2023 அன்று தன் காதலன் பிரவீனனோடு சுயமரியாதை திருமணம் செய்து கொள்கிறார். மறுநாள் 20/10/2023 அன்று இருதரப்பாரும் பள்ளிக்கரணை காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைக்கப்படுகிறார்கள். அதன் பேரில் சர்மிளா எனக்கும் எனது பெற்றோருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று காவல் நிலையத்தில் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்கிறார். போலீஸ் ஸ்டேஷன் வந்து மிரட்டிக்கிறாங்களா? இங்கே மிரட்டினாங்க. இல்லை உங்க அப்பாவோ உங்க அண்ணனோ வந்து யாராவது வந்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இங்கே உன்னை வெட்டிடுவேன்னா சொல்லியிருக்காங்க. வெட்டிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. உங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்தப்போ நான் யாரும் வேணாம் சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். நீங்க வந்துட்டீங்க. வரப்போ எங்களுக்கு பாதி தூரம் அந்த சரௌண்டிங் பள்ளிக்கரணை எவ்வளோ தூரம் சரௌண்டிங் இருக்கோ அவ்வளோ தூரம் போலீஸ் பாதுகாப்புக்கு பின்னாடி வந்தாங்க. ஏன்னா அங்கே பிரிட்ஜ் மேலே ஆள் வச்சிருந்தாங்க சொல்லிட்டு பாதி தூரம் வந்து விட்டுட்டு தான் போனாங்க. அவங்க அப்பாவும் சொல்லிக்கிறேன் சார், உங்களுக்கு என் பொண்ணை அனுப்பிச்சிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை கொடுத்துக்கினே தான் இருப்போம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுக்க சொல்லிட்டாங்க. என்னைக்கு இருந்தாலும் வெட்டு தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எழுதி கொடுத்துட்டு எதனா நடந்தா வந்து எங்களை கேட்க கூடாது அப்படின்ற லாஸ்ட்ல சொல்லிட்டு போனாங்க. போலீஸ் கிட்டே வந்து அவங்களுக்கு எதனா ஆச்சுன்னா எங்களை வந்து கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நீங்க பாதுகாப்பு கேட்டு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு போலீஸ்காரங்க ஏன் அக்செப்ட் பண்ணல? அது தெரியும், நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க. அலட்சியமா அது பேசினாங்க. பண்ண முடியாது அப்படின்னாங்க. பண்ண முடியாது அவங்களே முடிவு பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்களா? எழுதி கொடுத்ததே போதும் அப்படின்னு அப்படி கிடையாது. எழுதி கொடுத்து போதில்ல, அவங்க அடுத்து பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்க இடத்துல அரசு நான் எழுதி கொடுத்ததே அதுவே போதும், இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. கலப்பு திருமணம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குன்னா போலீஸ்காரன் பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்க கொடுக்கணும். இதற்கிடையில் சர்மிளாவின் தந்தையும் சகோதரர்களும் பிரவீனின் வீட்டிற்கு நேரடியாக வந்து கொலை மிரட்டல் விடுத்து சென்றிருக்கின்றனர். அதன் பேரில் சர்மிளா கல்லூரிக்கு சென்று வரும் வேளையில் அவரது சகோதரர்கள் அவளை அடிக்கடி முறைத்து பார்த்து செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். ஒருத்தன் தான் பண்ணியிருக்கா போல, அவனை மட்டும் தான் காமிச்சாங்க. 5 பேர்ல ஒருத்தன் இருக்கான். ஒருத்தன் என்னன்னு தெரியல, ஆனால் அவனையும் நான் மிரட்டியிருக்கான். போலீஸ் ஸ்டேஷன் அவனையும் மிரட்டினான். அவன் மிரட்டினதை வச்சு தான் நான் ரிட்டன் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க சொன்னேன் போலீஸை. அவங்க எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க? நான் அப்பயே அவங்க எழுதி கொடுத்துட்டேன். எழுதி கொடுத்த உடனே என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வந்து உன்னை வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்டினாங்க. மிரட்டினப்போ அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. நான் ஸ்ட்ரைட்டாக போய் அங்கே இருக்க ஒருத்தங்கிட்ட போலீஸ்கிட்ட தான் நான் எங்கள் வீட்டில் மிரட்டுறாங்க, எனக்கு ரிட்டன் கம்ப்ளைண்ட் நான் கொடுக்குற எடுத்துக்கோங்கன்னா எடுத்துக்க மாட்டேன் சொன்னாங்க. பள்ளிக்கரணை போலீஸ் ஸ்டேஷன் தான். எடுத்துக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து திரும்ப ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வந்துட்டீங்க. எங்கள் ஃபேமிலிக்கு எனக்கு சம்மந்தம்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க.
அதுக்கப்புறம் உங்க மிரட்டினதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? எங்க உயிருக்கு இந்த மாதிரி அச்சுறுத்தலா இருக்குது, அங்கேயே கேட்டு எடுத்துக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. அப்படி கொடுத்துருக்கீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. நான் காவல்துறை அதை ஏற்றுக்கல. கொடுக்குறேன்னு சொன்னேன், அவங்க அந்த மாதிரி ஏத்துக்க மாட்டோம், ஏத்துக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லி பாதுகாப்பு கொடுக்கலப்போ 24/2/2024 அன்று முழுவதும் பிரவீன் பணிக்கு செல்லாமல் தன் மனைவியோடு வீட்டிலே இருக்கிறார். ஆனாலும் தொடர்ந்து புதிதாக நட்பில் சேர்ந்த ஸ்ரீராம் பிரவீனுக்கு வாட்ஸ்அப் கால் மூலம் அழைத்து கொண்டே இருக்கிறார். மார்னிங்லேருந்தே மார்னிங்லேருந்தே கால் பண்ணிட்டு இருந்தாங்க போல. சாட்டர்டே பையன் பேரு ஸ்ரீ. மார்னிங்லேருந்து கால் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்கள் வீட்டில் பைக் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன வேலை பார்க்குறாங்க அவங்க பிரவீன்? பைக் வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க, அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ரெடி பண்ணிவிட்டு பேட்ரி வாங்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு போனாங்க. பேட்ரி வாங்கிட்டு ரைஸ் வாங்கிட்டு வரலான்ட்டு போனாங்க. சரி மெயின் ரோட் போயிட்டோமே, அவன் காலிலேருந்து கூப்பிட்றானேன்ட்டு வரும்போது வீட்டுக்கு வந்துட்டு அவளை வீட்டுக்கு பாதி தூரம் வந்த பிறகு திருப்பி கால் பண்ணிகிட்டே இருக்கானேன்ட்டு திருப்பி அங்கே போயிருக்கான். ஸ்ரீராமின் அழைப்பை ஏற்ற பிரவீன் ஜாலி பே பார்க்கு செல்கிறார். அங்கு ஏற்கனவே திட்டமிட்டபடி பிரவீனை படுகொலை செய்ய காத்திருந்த சர்மிளாவின் சகோதரர் மற்றும் ஸ்ரீராம் மற்றும் சர்மிளாவின் சமூகத்தைச் சேர்ந்த 4 நபர்களும் காத்திருக்கின்றனர். சரியாக 8:45 மணி அளவில் பிரவீன் ஜாலி பேப்பார் நுழைவாயிலை அடைகிறார். ஜாலி பேப்பார் நுழைவாயிலை அடைந்த மறுகணமே அவரை காத்திருந்த சாதி வெறியர்கள் பயங்கரமான முறையில் வெட்டி படுகொலை செய்கின்றனர். அவங்க யாரும் வெளியே வரக்கூடாது, பெயில் கூட தரக்கூடாது, ஜாமீன் அவங்களுக்கு வெளியே வரக்கூடாது, அவங்களுக்கு சாவே ஜெயிலில் தான். அந்த வீட்டில் இருக்கவங்களையும் கூட்டின்னு போய் விசாரிக்கணும். அவங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்காது. அந்த வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது. அந்த வீட்டில் தூக்கின்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அவங்களும் விசாரிக்கணும். தனி சட்டம் வைக்கணும். இனிமேல் யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கணும். அந்த மாதிரி ஒரு சட்டத்தை வச்சு இதோட லாஸ்ட்டாக நிற்கணும். அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, வெளியே வந்துட்டு இனிமேல் உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கினே தான் இருப்பேன், இனிமேல் நான் சும்மாவே இருக்க மாட்டேன், என் பொண்ணு அனுப்பிச்சிடுங்க, நான் சும்மா நான் தொல்லை கொடுத்துக்கினே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு தான் சார் போனாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. காலேஜுக்கு போகும்போது பின்னாடி வந்து இனிமேல் அது பயந்துக்கினே அந்த பசங்க வீட்டுக்கு வந்துடுச்சு. இன்னைக்கு காலேஜே போகல. மறுநாள் போயிருக்கிறாங்க. அந்த அவங்க 2 செகண்ட் அண்ணன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கின்னு ஃபாலோ பண்ணி வந்துருக்கேன். அது வரையும் அந்த பொண்ணு பார்த்துருக்கு, பையன்கிட்ட சொல்லலை. பையன் சண்டை போடுவான் இவன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா 10ஆம் மாசம் 20ஆம் தேதி அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கதா சொல்றாங்க. போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கல, ப்ரொடெக்ஷன் கொடுக்காத ரீசன்னால இப்போ இந்த டெத் ஆயிருக்கு அப்படின்றது அலெஜ் பண்றாங்க. அதை பத்தி நீங்க போலீஸ் கிட்ட என்ன பேசியிருக்கீங்க? அவங்க போலீஸ்ல கொடுத்தாலும் நம்ம பாதுகாப்பு இருக்குல்ல, சுய பாதுகாப்பு நம்ம இருக்கணும்ல. நமக்கு வெளியிலேருந்து மிரட்டல் வருது அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். அவங்க பாதுகாப்பாக தான் இருந்திருக்காங்க சார். முதல் 2 மாசம் வேற இடத்துல தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை, அதாவது இது ஒரு பாடம் நமக்கு. கலப்பு திருமணம் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இதை மாதிரி ஒரு 6 மாதம் கழித்தோ 1 வருடம் கழித்தோ குழந்தை பிறந்து கூட கொலை செய்கிறாங்க. அதுக்கு தக்கவாறு இதை மாதிரி சாதி மறுப்பு திருமணங்கள் செய்கிறவங்க பாதுகாப்பான இடத்துல கொஞ்ச நாள் தனித்து இருக்கணும் சார். அதெல்லாம் ஓகே சார். அவங்க சொல்ற அலிகேஷன் என்ன வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. மிஸ்ஸிங் ஆகும்போது சொன்னது சார். அது வந்து மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து ஆஜர்படுத்துறாங்க. ஆஜர்படுத்தும் போது பேரண்ட்ஸுக்குள்ள நடந்தது. பட் அது கம்ப்ளைண்ட் அவங்க இப்ப யார் அவங்க மிரட்டல் கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாரையும் மிஸ்ஸிங் ஆகி இவங்க போறாங்க. அப்புறம் 4 நாள் கழிச்சு வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஆஜராகி பேசி வந்து இவங்க அனுப்பி விட்டாங்க. அப்போ வந்து அவங்க சொல்றது அது வந்து அப்போ வந்து அந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்போ வந்து விசாரிச்சிருக்காங்க.
இந்த அலிகேஷன் வந்து இதுவரை அவங்க வந்து காவல்நிலையத்துல சொன்ன மாதிரி உண்மையிலே சொல்ல போனா இந்த சாதி மறுப்பு செய்வது தீண்டாமையை அதிகரிக்கிறதா அல்லது ஒழிக்கிறதா அப்படிங்கிறத பொது விவாதத்துக்கு விடணும். இதை நோக்கி தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க. வந்து this guy did not say murder. He is the person. Did you check up the voice of the no, that is FIR and the content 21. They have used the mobile. But actually, did he call them over the phone? That is he is the he is A3. He is the A3. That 21 case he is the A3. Call details can be in the phone. Yeah, that is why I asked him. No, that is 21 case. 21 case is actually he is actually called same MO actually. அவங்க என்ன சொல்றாங்கன்னா just they used the mobile of no அந்த ஸ்ரீராம் தான் பேசுறாரு சார். ஸ்ரீராம் வந்து பேசி வந்து இவர்கிட்ட வந்து கூப்பிடுறாரு. இவர் வந்து அதர் சைடுங்க இங்க மேரேஜ் பண்ணது இன்டர் காஸ்ட்ல மேரேஜ் பண்ணதுக்காக தான் மர்டர். இல்ல அது ஒரு மோட்டிவ் சார். அது ஒரு மோட்டிவ் இருக்கு. அதுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கு. இந்த மோட்டிவ் இருக்கு. that is not known as முக்கியமான மோட்டிவ் சார். this is the ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. major and prime motive இதுதான். Actually, this Dinesh, his intention was to beat me. He never thought that these people, that is A2, A3, and A4, they are going to kill. He knew that they are coming with weapons, but he did not presume that A2 they are going to hit him with. How could it not be presumed? Because if they carry weapons. Basically, knowledge is there. Knowledge is there. Knowledge enough. Knowledge is sufficient. Knowledge is sufficient. That's why murder charges have been brought. So knowledge is there. So We murder. cannot rule out the fact that No, that we are not ruling out. We are not ruling out. I am just saying that is what statement of Dinesh. We are not believing him. So as per Dinesh's statement, he had come to beat him. But these people, as per again Dinesh's statement, A2 and A3 and A4, they went overboard. That is the statement. The MO they used, then the assault they given was same as the previous. Head to side, head injury. Dinesh falling that. Yes. his statement. The statement. Yes, That is the statement. Yes. 2 weapons is. so all 5 of them have been. Yes, sir. No, don't say it in to atrocity. No. 100% Yes, that agrees. Nobody That is Knowledge agree. itself is enough to prove Let us not atrocity. pursue certain things. It's very. And now is the father and the elder brother Naresh going to be involved? Are they going to be added? That will investigate. That will be part of investigation. We cannot foretell. Naresh is the brother. Father. Durai. The girl herself is telling that Sar is not telling. So we'll take her statement and then we'll see how we can prove the actress Ria and mens Ria both. Yeah. Then we will take them. Yeah. Syria is sufficient. That is 100%. It is a logical conclusion. Inflicted mind irundhirukku. Avanga appaavukku illama irukave irukadu. That is. So whether they were actually involved in this whole scenario, No need that to has to be involve. checked. Yeah. Whether they have involved in murder or not. Yes, So they are that not has to be involved. Yes. after the. So they may be prejudiced, as you said. After the But whether marriage. in the act they were involved or not, that has to be checked. After the marriage, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அந்த 19க்கு அப்புறம் அவங்க யாரும் இங்க வந்தது இல்லை, இவங்க யாரும் பேசினது இல்லை. Both family. இல்லையே வந்திருக்காங்களா? இல்ல. அது before 19th. Before 19. So 14th அவங்க ஓடி போறாங்க சார். 19th அப்பியர் ஆகுறாங்க அந்த in between. அவங்க அப்பா அப்பாவா அது ஓடி போன அன்னைக்கு சார். ஓடி போன அன்னைக்கு ஆனா அது அன்னைக்கு சொல்லிட்டு தான் ஓடி போன அன்னைக்கு அதுக்கப்புறம் 19th வந்து they appeared in the station with the marriage certificate. மதுரை செக்ஷன் ஏதாவது Sir, I will do sir. I will do sir. வீட்டுக்குள்ள தான் அது வரதே தப்பு இல்ல. உள்ள எடுத்துட்டு போறாங்க, அதனால அவங்க வந்து கேட்காது. உள்ள எடுத்துட்டு போறாங்க, அதனால அவங்க வந்து கேட்காது. உள்ள எடுத்துட்டு போறாங்க, அதனால அவங்க வந்து கேட்காது. அது எப்படி ரைட்டு? கல்யாணம் அது வந்து without the knowledge of police அவன how could they இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ண கூடாது. பேக் சைடு முன்னாடி வரல பேக் சைடு என்ன சொன்னதை விட நான் பாத்துக்கிறேன். அப்பா அம்மா சொல்றது அந்த பொண்ணு So சொல்லுது. it is part of investigation. So we'll bring it up. We'll bring it up. இம்மாதிரியான ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் புதிதல்ல. கடந்த 2003 விருதாச்சலம் கண்ணகி முருகேசன், 2013 தருமபுரி இளவரசன், 2015 சேலம் கோகுல்ராஜ், 2016 உடுமலைப்பேட்டை சங்கர், 2018 ஓசூர் நந்தி சுவாதி, இப்போ 2024 பள்ளிக்கரணை பிரவீன். இப்படி வருஷத்துக்கு 120 முதல் 150 சாதி ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. இதுல பெரும்பான்மையாக கொல்லப்படுவது தலித்துகள் தான். இவ்வளவு தீவிர சாதி வேறு கொண்ட சமூகத்தில் தான் இது சமூக நீதிமன்றம் என்று மார்த்தட்டிக் கொள்கிறார்கள். ஆளுங்கட்சியான திமுகவும் எதிர்கட்சியான அதிமுகவும் இதுவரையிலும் ஆணவ படுகொலைகள் சம்பந்தமாக எந்த ஒரு தீர்மானத்தையும் முன்மொழியவில்லை. கடந்த
2018ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஆணவ படுகொலையை தடுக்கும் விதத்தில் உச்சநீதிமன்றம் மற்றும் மதுரை உயர்நீதிமன்றம் ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டத்தை மாநில அரசே இயற்றலாம் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கியோடு மட்டுமல்லாது அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் வழங்கியிருக்கிறது. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஆர்வம் சேர்வை வழக்கை நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். ஆணவ குற்றங்கள் அதிகமாக நடைபெறும் பகுதிகளை மாநில அரசுகள் உடனடியாக கண்டறிய வேண்டும். அந்த பகுதிகளின் காவல் அதிகாரிகளுக்கு அது குறித்து விழிப்போடு இருக்குமாறு அறிவுறுத்த வேண்டும். அந்த பகுதிகளில் எங்காவது சாதி பஞ்சாயத்து கூட்டம் கூடுவதாக செய்தி கிடைத்தால் அதை உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும். செய்தி கிடைத்ததும் டிஎஸ்பி மட்டத்தில் உள்ள அதிகாரி அந்த பகுதிக்கு சென்று சாதி பஞ்சாயத்து கூட்டம் கூடக்கூடாது என மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும். அதையும் மீறி சாதி பஞ்சாயத்து நடந்தால் அங்கேயே டிஎஸ்பி இருக்க வேண்டும். அந்த பஞ்சாயத்தின் நடவடிக்கைகளை வீடியோ பதிவு செய்ய வேண்டும். அந்த கூட்டம் சட்டவிரோதமான முடிவுகளை எடுப்பதற்காக தான் கூடுகிறது என டிஎஸ்பி சந்தேகித்தால் அதை தடுப்பதற்கு சிஆர்பிசி 144 பிரிவின் கீழ் உத்தரவு பிறப்பிக்கலாம். பிரிவு 151 கீழ் கைதும் செய்யலாம். இவ்வாறான பல நெறிமுறைகள் அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றம் இவ்வழக்கை வழங்கி 7 வருடங்கள் ஆகியும் கூட அதற்கான எந்த முனைப்பையும் தமிழக அரசு முன்னெடுக்க முன்வரவில்லை. இவற்றை நடைமுறைக்கு கொண்டு வந்தாலே சாதிய ஆணவ படுகொலைகளை ஓரளவிற்கு தடுத்து நிறுத்த முடியும். பள்ளிக்கரண கொலை வழக்கை பொறுத்தவரையில இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ள குற்றவாளிகளின் வயது வரம்பை பார்க்கும்போது 18 வயது முதல் 25 வயதிற்குள்ள இளைஞர்களாக தான் இருக்கிறார்கள். பொதுவாக சாதிய படுகொலையாக இருக்கட்டும், சாதிய ஆணவ படுகொலையாக இருக்கட்டும், இம்மாதிரியான குற்றங்களில் ஈடுபடுபவர்களுடைய வயது வரம்பு 18 வயதிற்கு உட்பட்டவர்களாக தான் இருக்கிறார்கள். இது சமூகத்தில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இம்மாதிரியான சாதிய வன்முறைகளில் ஈடுபடும் இளைஞர்களுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் உளவியல் ரீதியான கவுன்சிலிங்கை கொடுக்க தமிழக அரசு முன்வந்தால் இத்தகைய குற்றத்தில் ஈடுபடும் இளைஞர்களை ஓரளவிற்கு தடுத்து நிறுத்த முடியும். குறிப்பாக தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தொடுத்த வழக்கு ஒன்றில் சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2016ஆம் ஆண்டு ஆணவ படுகொலையை தடுப்பதற்கான 9 வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கியிருக்கிறது. பாதுகாப்பு கோரும் காதலர்களுக்கு தனியாக செல் அமைத்து அவர்களின் புகார்களை உடனே பெற்று முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறது. தற்போது அதனுடைய நிலை என்ன என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. பொதுவாக யதார்த்தமாக நிகழக்கூடிய காதலை அது நாடகத்தன்மையிலானது என்கிற பொய்யுரையை அதன் மீது திட்டமிட்டே கட்டமைத்து இளைஞர்களிடையே சாதி வெறியை தூண்டுகின்ற சாதிய சங்கங்களுக்கும் சாதிய கட்சிகளுக்கும் இந்த ஆணவ படுகொலையில் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நம் சாதி பெண்ணை மாற்று சாதிக்காரன் ஒருவர் காதலித்து மணமுடித்தால் அவரை வெட்டுங்கடா என்று பொது மேடை அமைத்து பேசியதின் நீட்சியே இன்று பெற்ற பிள்ளை என்று கூட பாராமல் பெற்றோர்களே தன் பிள்ளைகளை வெட்டுகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு ராஜஸ்தான் அரசு ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்காகவே ஆணவ படுகொலைக்கென தனி சட்டத்தை அதனுடைய சட்டமன்றத்தில் இயற்றியிருக்கிறது. ஆனால் அது ஆளுநரின் கையொப்பத்திற்காக கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழலில் தமிழக அரசு ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டத்தை இயற்றுமே ஆனால் இந்தியாவிலே ஆணவ படுகொலைக்கு எதிரான தனி சட்டத்தை இயற்றிய முதல் மாநிலமாக தமிழக அரசு திகழும். ஆகவே எந்த ஒரு கால தாமதமும் கொள்ளாமல் தமிழக அரசு ஆணவ படுகொலையை உடனே தடுத்து நிறுத்துவதற்கான ஆணவ படுகொலை சட்டத்தை இயற்ற முன்வர வேண்டும். இந்திய இனத்தை பொறுத்த வரைக்கும் தங்கள் இரத்தத்தாலும் கலாச்சாரத்தாலும் இரண்டர கலந்ததற்கு பின்னே சாதி தோண்டியிருக்க வேண்டும் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் மேற்கோள் காட்டியிருக்கின்ற கூற்றிற்கான பொருள். ஜெய் பீம்.